அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அதை ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசியா இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா? அந்த பயிலோட வரா. பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பார்த்தேன்? சேச்சா, தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஓடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? ஓ, பாத்துருக்கேன். பின்ன வச்ச கண்ணு எடுக்காம அந்த மரம் மறைக்கிற? மரப்பந்தா? யார கேட்டு இந்த மரத்தோட எடுத்த? இந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த முதலாளி கேட்டுதான் எடுத்தேன். நீ கேட்டது என்ன கேட்கலையே. நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா? அந்த சத்தத்துல உனக்கு கேட்டு இருக்காது. எனக்கு கேட்டிருக்காது. வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பனாசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம். இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறையை வளர்த்துக்கிட்டா. பாலு, நான் இந்த கட்டை தூளெல்லாம் கொடுத்ததே அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைக்குனாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைக்குன்னா நான் கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா. இன்னைக்கு தான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. காற்று வாங்க போனேன்,
ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன நாள். தாமரை, என்ன? எல்லா வேலையும் நீதான் செய்றியா? ஆ, தாமரை, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் என் மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு. என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க? உனக்கு எதுக்கு அந்த கவலை? என்ன அப்படி பாக்குற? தாமரை, நானும் எத்தனையோ கட்டைய பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்லை. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்கி கொம்பு மாதிரி உன் காலும் கையும், மாம்பலக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு. மரியாதைய கையை எடு. இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு. சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. எடுற கைய. இன்னும் நீ போகலையா? இல்ல. என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்ன நடக்கும்? என் மேல வச்ச உன் கை இருக்காது. ஏய், என்ன சும்மா டுரு காட்டுற? உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, என்கிட்ட சுத்தி உளி ரம்பம் இதெல்லாம் இருக்கு. இருந்தா உங்க ஒப்பன் கைய நான் எடுத்துருவேன். எடுத்துருவியா? எடுத்து காட்டட்டுமா? பாக்கலாமா? பாப்போம். பாப்போம். கரமேல போறவளே பெண்மயிலே, போறவளே பெண்மயிலே, ஏரிக்கார மேலே. படாங்க என்ன இவ பண்ணத்தாண்டா வாங்க. தாமரை தனியா இருக்கும் போது தகராறா பண்ற? மாவன மூஞ்சி மேல அடிக்காதீங்க, பர்சன்ட் போயிடு. தலையில அடிக்காதீங்க, கரணையும் கலந்துருச்சு. ஐயா, மாவன வெட்டி கழாய் போட்டுருவேன். வாடா வா. ஆசாரி, என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு. அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? ஏய்,
இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதையே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா இது, போடா. என்ன சாரி, முத்துன மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. இலசா இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? ஏய், 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 இருக்கு. தாமரை உனக்கு தான். தாமரை வரா, இத கொண்டு போய் அன்பளிப்பா கொடு. எனக்கு பயமா இருக்கா சாரி. இந்த செல்லப்பனா சாரி இருக்கிற வரைக்கும் பயம்ங்கிற வார்த்தையை சொல்லாத. கொண்டு போய் கொடு, போ. தாமரை, எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமரை இவ்வளவு கோவமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா, என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்கு தான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது உன் அன்பளிப்பா இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? சேச்சே, பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ம்ஹும். என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்குதான். ஐயோ 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 ஐயோ, ஆதாரி ஆதாரி ஆதாரி, காப்பாத்து. தாமரை விட்டு, தாமரை. ஐயோ ஐயோ, ஆதாரி. ஐயோ ஆதாரி. ஐயோ ஐயோ ஐயோ. அன்பளிப்பு தர அன்பளிப்பு. நக்கற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி என்கிட்ட விளையாடுறான். சொல்லி வை. வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி. எது வெற்றி? கையில ரத்தம் வந்ததா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணு கேட்ட அற வாங்குறதே வெற்றி. அறையே வெற்றினா இங்க ரத்தமே வந்திருக்கு. இது எதுல கொண்டு போய் விட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமாயிடுறேன். பாலு, கவலைப்படாது. தாமரையை வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு. நான் ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன். அத கண்ணை மூடிட்டு கழுத்தளவு தண்ணி நின்று பாடு. கண்ணை திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவ எதிரில நிப்பா. செல்லப்பாசாரே, செல்லப்பாசாரே, நானும் வந்துட்டேன். எங்க போய்
போச்சு ஆசாரி, புடி. ஏய், சக்கரை, ஏய். ஏய். என்ன சாரி சக்கரை அப்படி பாக்குற? இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது, அப்புறமா புரியும். சக்கரை இங்க வாமா, இங்க வாமா. என்ன தெல்ல பாசாரு? என்னாச்சா சாரி? நீ போடா மைதா மாவு. ஏய் சக்கரை, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சும்மா இருக்கால பாசாரு. ஏய் மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படா தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ, அடே ஆம்பளைன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இத போய் நீ தாமரை கிட்ட கேளு. போடா கேளுடா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, உன்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா. ஏய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே அவ என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளிய போயிட்டான்னா செருப்பு இல்லைன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா, நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. என்ன இந்த ஆசாரிய காணோம்? ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. வாசல்ல செருப்பு போடணும். அப்பா, என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. சரிங்க. ஏய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு இறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசி இறங்காத. விடுறி, போடா. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்குடி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறதுக்கா? போடா, போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அலட்டிக்கிறா?